ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கில் ஸோன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கிராணி 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஒரு சீவர் எஸ்கேப் முன்னாடி போட்டிருப்போம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டானுங்க. நான் ஒரு பாட்டு தான்டா பாடினேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 7 நிமிஷத்தில் பண்ண போகிறோமா, 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணலான்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். இது வந்து ஈஸி மோடு தான், ஆட் மோடு எல்லாரும் அளவுக்குலாம் கிராணி 1 எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மற்ற கிராணி கேம்லன்னா ஆடிடலாம். கிராணி 1 பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ நார்மல் மூடில் ஆடிட்டேன், அதுவே எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். ஓகே, வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போடுவோம், கிராணி போடுவோம், அப்புறம் பேபி நல்ல எபிசோடு அதுவும் நம்ம வந்து போட போகிறோம். ஓகேவா, நம்ம விட்ட கேம், நம்ம நிறைய கேம் வந்து பாதியிலே விட்டுருந்தோம்ல, அந்த கேம் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதான் ஒரு சீரீஸ் ஃபுல்லாக முடிக்க போகிற மாதிரி கிராணி சீரீஸை முடிக்கணும். கிராணி 1 ஆரம்பிச்சுனேன் இப்போ அந்த சீரீஸ் முடிக்கிற கணக்கை. ஓகே, இந்த கண்ணை பாட்டை வந்து போட்டுடலாம். கேம் பிளேயில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ரொம்ப நேரமாக வந்து நம்ம சேனலை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, நான் இப்போ ஒரு கன் பாட் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் கீழே. உங்கள் எல்லாருக்கும் சவுண்டு கேட்குமான்னு தெரியல, இருங்க நான் சவுண்டு வச்சுக்கிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் சவுண்டு கம்மி. ஓகே, இன்னொரு ஷார்ட் கன் பாட்டு எடுத்துகிட்டு போகிறேன், இது போதும். ஓகே, 2 பாட்டு, 3வது வந்து இது இங்கே இருக்குது, ரைட்டு. ஓகே, கன் எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ வந்து கிராணியை சுடலாம், பட் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரும் எடுக்கணும். ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாமா, கிராணி சொல்லலாமா? ஸ்க்ரூ ட்ரைவர் கிராணி வர லேட் ஆகும் போல. வந்துட்டாங்க. அப்போனா நீ போ. டேய் அநியாயம்டா, இது ஈஸி மூடா, 2 நிமிஷம்டா. ஏமாற்றலாம்டா, நான் இப்படி ஏமாற்றக்கூடாதுடா, இப்படி ஏமாற்றக்கூடாது கைஸ். கிராணி 2ல் வேறு நம்ம இன்னும் 2 எஸ்கேப் பண்ணோம். கிராணிலே இன்னும் 3 எபிசோட் இருக்குது. எல்லாம் ஜாலியாக இருங்க. கிராணி தான் கேட்குறீங்க, பாருங்கள் கிராணியவே. கன் எடுத்துக்கலாம். மறுபடியும் கீழே போய் அந்த ஐஸ் ஸ்டாப் எடுக்கணும் நம்ம அடுத்து. அந்த ஒரு இடம் இருக்குது. கேம் சவுண்டு கொஞ்சமாச்சும் கேட்கட்டும்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பண்ணுறேன். இது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நான் கட் பண்ணுறேன். அதை காக்காவும் சுட்டாச்சு. ஓகே, புல்லட் தேவை. ஐஸ் ட்ராப் எடுக்கணும் நம்ம முதல்ல. இங்கே 1 இருக்குது கோடு, பார்த்துப்போம். க்ரீக்கிங் ஃப்ளோர்ஸ். இது ஈஸி மூட்ரா, என்னடா நீங்கள் ஈஸி மூட் ஆடும்போது இந்த மாதிரி வருமான்னு எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஈஸி மூட் ஆடும்போது. ஐஸ் ட்ராப் எடுக்க போனோம் நம்ம. கரெக்டாக இங்கே கிராஸ் பால் அடிக்கும்போது கொஞ்சம் மேலே தூக்கி அடிக்கணும். ஸ்டிக் இருக்குது, அப்புறம் ஒரு எறும்பு கூட்டுற தலையாக இருக்கான். அப்புறம் வந்து ஐஸ் ட்ராப் இருக்குது. ஐஸ் ட்ராப் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை, ஷார்ட் கன் வச்சு ஓட விட்டுட்ருக்கோம். தள்ளி விட்டு போயிடுங்க. போகும்போது இந்த மாதிரி தள்ளி விட்டு போட்டிங்கன்னா கிராணி எந்த பக்கம் போவா? அங்கே மாஸ்டர் பிளான் போட்டால் இங்கே எதிர்த்து எனக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிட்டானுங்களே. ஓகே, நான் சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே, ஸ்பெஷல் கீ. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் சவுண்டு கம்மி பண்ணுறேன். விளையாடும் போது நான் சவுண்டு வந்து ஃபுல்லாக வச்சுருந்தேன். வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்கும்போது சவுண்டு வராது மேக்ஸிமம், அதனால தான் நான் இப்போ அதுக்கும் சவுண்டு வைக்கிறேன். ஓகே, ஸ்டிக்கு போட்டாச்சு. அடுத்து கிராணி இப்போ அந்த பக்கம் போயிடுவா. எங்கேருந்து பார்த்தா? மேலேருந்து தான் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிருக்கேன். ஸ்க்ரூ ட்ரைவர், ரஸ்டி பேட்லாக்கி, துரு பிடிச்ச பேட்லாக்கி. அப்போ நம்ம பண்ணும்போது கிழட்டு பையனோட பண்ணோம், இப்போ என்ன சோலோவாக பண்ணுறோம். அப்போ வந்து பிசியில் பண்ணோம், இப்போ மொபைலில் பண்ணுறோம். என் ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் பண்ணது அப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு இன்னுமே. அந்த லேப்டாப்பு ஃபஸ்ட்டு டைம் ஆடும்போது பக் ஆகிட்டு நான் செத்துட்டேன். செகண்ட் டைம் ஆடும்போது ஸ்லெண்ட்ரினாக இருந்தால், அதுவும் ஒரு பக்குங்க. அது ஃபஸ்ட் டைம் கேம், அது ஆல்ஃபா கேம். அது இன்னும் பீட்டா இன்னுமே வரல. அப்புறம் 3rd டைம் ஆடும்போது தான் கேம் கரெக்டாக இருந்துச்சு. ஸ்லெண்ட்ரினாவும் வந்து அந்த கேமில் அப்போ இல்லை, இப்போவும் இல்லை ஸ்லெண்ட்ரினா. இன்னொரு நாள் மறுபடியும் ஆடி போகலாம். அப்போ என்ன பண்ணணும், ப்ரைவேட்டில் போட்டுறேன். இந்த வீடியோ நான் ப்ரைவேட்டில் தான் போட போகிறேன், ஏன்னா இதுக்கும் காப்பிரைட் வரும். ஏன் நான் காப்பிரைட் வரேன்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல வந்து நான் பாட்டு பாடிட்டேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது, அதனால் கட் பண்ண முடியல. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதுன்றது கேம் விளையாடும் போதே நான் பாடிட்டேன். அந்த பாட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க. அந்த பாட்டு மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங் பண்ணி இது பண்ணிட்டேன். அந்த பாட்டு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதும் சரி, என்ன பண்ணாலும் அந்த பாட்டு வரும். எடிட்டிங் பண்ணாலும் தூக்க முடியாது. அந்த பாட்டு பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது. ஓகே, நம்ம எஸ்கேப் ரூட்டிங்க்கு வந்துட்டோம்.
இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. ரஸ்டி பேர்லாக்கி போட்டாச்சு. கேமிங் கண்டென்ட்டில் நம்ம பேசிட்டோன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரமாகவே. ஓகே, கிராணி 1 சாரி கிராணி 2 போட் எஸ்கேப்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் டார்கெட் 5 லைக்ஸ் அடுத்த 24 ஹவர்ஸில் இருந்தால் நான் மண்டேவே நான் போட்டுடுறேன். அதான் மண்டேன்ற மாதிரிங்க, மண்டேலாம் இல்லை நாளைக்கே போட்டுடுறேன். ஓகே, மறுபடியும் கீழே போகலாம். ஸ்டிக்கு சொருவி ஒரு திருக்கு தான். இப்போ வந்து வாக்கு கொடுத்த மாதிரி 7 நிமிஷத்தில் எஸ்கேப் பண்ணணும். பிரச்சனை என்னென்னா இவன் இந்த பக்கம் வரா, அப்போ நான் அந்த சைடு போகணும். ஓகே கைஸ், நீங்கள் வந்து கிராணி 1 எஸ்கேப் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீட் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, 5 பேட்டர்னில் பொருள் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து நான் ஒரு பேட்டர்னுக்கும் பொருள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து கக்கூஸில் வந்து கார் கீ வச்சுருந்தாங்கன்னா இந்த கார் கீ எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வெப்பன் கீ தான் கிடைக்கும். ஓகேவா, டிக்கியை ஓப்பன் பண்ணிங்கன்னா. இன்னொரு பேட்டர்ன் வந்து ஷார்ட் கன். இப்போ இந்த நான் விளாட்ற பேட்டர்ன் இதில் வந்து நீங்கள் சீவரை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஸ்பீட் ரன் ஹார்ட் மூட்லேயே நீங்கள் 14 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரீம் மோடில் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். பட் எக்ஸ்ட்ரீம் மோட விளாட முடியாது. மச்சவா இருக்கிறையும் ஓலை கொட்டாயா ஓ ஓலை கொட்டாயா ஓ ஓலை கொட்டாயா. பாட தெரியாமல் பாடுற யாரு காலனா ரத்தம் வந்தால் கேட்கக்கூடாது. ஓகேவா, நான் பாட போகிறேன். இப்போ பாருங்கள். ஐயோ கேம் பக்கு. அடே டி 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 அடங்காத அசூரன்னா 6:45 நிமிஷத்தில் எஸ்கேப் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, இந்த பாட்டை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிட்டேன், பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த லைன் மட்டும் கட் பண்ண முடியல என்னால். 7 நிமிஷம் கரெக்டாக இந்த வீடியோ 7 நிமிஷம் இருக்கணும். ஓகே கைஸ், போயிட்டு வரேன்.